ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, யாவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற தேவன் யாகவே பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவஜனமே, வேதத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தயவு செய்து நீங்க வேதத்தை தேர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு வேதத்தை தேர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த காலகட்டத்திலையும் இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற செய்தியை நம்ம கேட்க போகிறோம். சுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசின தேவன் உங்களுடைய இன்றைக்கு பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, கதை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். ஞாபகம் வருகிறது, ஊழியம் ஆரம்பித்த நாட்களில TMC சென்தோல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2013 வருஷத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்க நாட்கள்ல அப்ப மோட்டரும் கிடையாது, காடியும் கிடையாது. நான் ஒரு கிலோமீட்டர் அன்னைக்கு காலையில எழுந்ததுக்கு பிறகு நான் திருசபை ஆபீஸ்க்கு போகும்போது நான் போகணும். சென்தோலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பேருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்தோல் பசார் நம்மளோட May 13, 1969 நம்ம நாட்டுல நடந்த இந்த பிரச்சனை அந்த நாட்கள்ல அங்கதான் நடந்தது. சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சென்தோலோட சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த சென்தோல் பசாரு நீங்க பேருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான மலேசியா ஹிஸ்டரியில ஃபேமஸான ஒரு இடம். அந்த இடத்துல நான் என்ன பண்ணோம், காலை எந்திரிச்சு அங்க இருந்து TMC சென்தோல் திருசபைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, காலையில ஆபீஸ் போகிறதாக இருந்தாலும் சரி, 1 கிலோமீட்டர் அன்னாடிக்கும் நான் என்ன பண்ணணும், காலையில எந்திரிச்சு நடக்கணும். இது இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் என்ன நடந்தது, சனிக்கிழமை நிறைய வேலை வந்துருச்சு ஆபீஸ்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தப்படுறதுக்கு நிறைய வேலை வந்தனால விடிய கால 4:30 மணி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு நான் நடந்து போகிறது. விடிய கால 4:30 மணிக்கு தூங்குறதுக்கு எனக்கு ஒரு ஏறக்குறைய 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு திருசபையில இருக்கு. எனக்கு ஒரு தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குது. 4:30 மணிக்கு நான் விடிய கால நடந்து போகிறேன். நடு கேல இருக்கிறோம் சென்தோல்ல. விடிய கால நான் நடந்து போகிறேன். வீட்டுல போய் சேர்ந்தோன்னே சரியான அசதியில நான் என்ன பண்ணேன், தூங்கிட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ, ஆராதனை 9:15 ஆரம்பிப்பாருங்க. நான் காலையில எந்திரிக்கிறேன், மணி 9. எனக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது என்ன பண்றதுக்கு, 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. இன்னும் குளிக்கல, அப்பதான் எந்திரிக்கிறேன். அலாம் அடிச்சது தெரியல, அவ்வளவு அசதி. குளிச்சு 5 நிமிஷத்துல கிளம்பிட்டு தாயை கையில எடுத்துக்கொண்டு பைபிள் ஒரு சைடு நான் பிடித்து கொண்டு இன்னொன்னு ஒரு கையில, நம்புறீங்களா இல்லையோ, லிப்ட் ஏறினதுல இருந்து திருசபையில நான் போய் சேர்ற வரைக்கும் நான் ஓடுனேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நடு கேல தாயை கட்டிக்கிட்டு, ஸ்லாக் போட்டுக்கிட்டு, நீட்டு கை தட்டை, நீட்டு கால் சிறுவாரு, கருப்பு சாப்பாடு போட்டுட்டு சென்தோல் நடு டவுன்ல ஓடுனா எப்படி இருக்கும்? நான் ஓடுனேன். 9 மணிக்கு எந்திரிச்சு 9:15 சேர்த்துல இருக்கணும்னு சொல்லி 10 நிமிஷத்துல கிளம்பி 5 நிமிஷம் நான் ஓடுனேன். ஆண்டுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்ப நான் லாங் டிஸ்டன்ஸ் அத்லீட்டா இருந்தனால என்னால ஓட முடிஞ்சுச்சு. இப்ப ஓட முடியுமான்னு சொன்னா எனக்கு தெரியல, ஓட முடியுமான்னு. ஆனா அந்த நேரத்துல ஓடுனேன். கரெக்டா பெல்ல அடிக்கிறப்ப நான் திருசபையில போய் சேர்ந்தேன். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு சில நேரத்துல நம்ம முக்கியமான நேரத்துல தூங்குறதுக்கு உண்டு. அசதியில தூங்கிடுவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் அலாம் அடிக்கிறது தெரியாம நம்ம தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது முக்கியமான காரியமாக இருந்தாலும் சரி, மீட்டிங்க்கு, கிளாஸுக்கு, ஸ்கூலுக்கு, சர்ச்சுக்கு. நீங்க நிறைய நேரத்துல சர்ச்சுக்கெல்லாம் லேட்டா வராங்க. எல்லாத்துக்கும் நம்ம சில நேரத்துல நம்ம தூங்கிடும். அசதியில தூங்குறோம், பல காரணம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு பழக்கமா நமக்கு இருக்குது. இந்த கை தொலைபேசியில அலாம் வைக்கிறவங்களுக்கு இன்னொன்னு ஒரு ஸ்னூஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். தூங்கி எந்திரிக்கிறப்ப என்ன பண்ணிடுவோம், இன்னொரு 5 நிமிஷம் தூங்கும்னு சொல்லிட்டு ஸ்னூஸ் ஆஃப் பண்ணிடுது. ஸ்னூஸ தட்டி விட்டுருது. 5 நிமிஷத்துல அலாம் அடிக்கும். 5 நிமிஷம் தூங்கணும்னு நினைக்கிறோம் நம்ம, கடைசியில 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்கி முடிச்சு. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு சரீரத்துல நம்ம தூங்கிடுறோம். ஆனா சில நேரத்துல ஆவிலையும் நம்ம தூங்கிடக்கூடாது. இன்னைக்கு அதான் செய்தி. ஆவியில நம்ம முழித்திருக்கிறோமா? இன் ஸ்பிரிச்சுவல் are we still sleeping? ஆவிக்கு ரீதியில நம்ம இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறோமா? அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரீரத்துல நம்ம முழித்திருக்கிறோம், ஆனா ஆவிக்கு ரீதியில நம்ம முழித்திருக்கிறோமா, தூங்கி கொண்டு இருக்கிறோமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் தேவஜனமே. அதுக்குனால்தான் இந்த பகுதியை ஆண்டவர் என்னோட பேசினார், உங்களுடைய பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 13 வசனம் 11-14 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள்.
வேதத்துல வசனம் வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டு இருக்குது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய ஆசைப்படுகிறார், ஆண்டவர் சித்தம் என்னது, அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் சில நேரத்துல தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் குரலை கேட்க முடியல. தேவஜனமே, இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம முழிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். தேவஜனமே பாருங்க, இன்னைக்கு தூங்கி கொண்டு இருந்தோம்னா, ஆண்டோட நேரத்துல நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா ஆண்டவரை நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம லேட்டா எந்திரிச்சு சில நேரத்துல வேலைக்கு போக மிஸ் பண்றோமோ, கிளாஸுக்கு போக மிஸ் பண்றோமோ, அந்த மாதிரி தூங்கி கொண்டிருந்தோம்னா ஆண்டு வரைக்கும் நாட்கள்ல நம்ம ஆண்டவரை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவஜனமே, அதனாலதான் ஒரு பெரபிள் ஓமை ஆண்டவர் சொல்கிறார். 10 கன்னிகள் இருக்கிறார்கள், 5 கன்னிகள் ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனா இன்னும் 5 கன்னிகள் ஆயத்தத்தோடு இல்ல. ஆயத்தமா இல்லாத கன்னிகளுக்கு ஆண்டவர் நீ யார் என்று சொல்லி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தெரியாது என்று சொல்லிட்டார்கள். கண்டிப்பாக அந்த கன்னிகள் தூங்கவில்லை, ஆனா அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அதே போல நம்மளும் விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவஜனமே, ஆவிக்குரிய ரீதியில நம்ம நித்திரைக்குள்ளாக இல்லாதபடி நம்ம விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால் நீ நம்ம தூங்கி கொண்டிருப்போமா, முழித்திருப்போமா, விழித்திருப்போமா, தூங்கி கொண்டிருப்போமா? ஆவிக்குரிய ரீதியில யோசிச்சு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் வருகிறார், ஆனா ஆவிக்குரிய ரீதியில் நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா தேவஜனமே ஆண்டவரை நம்ம காண முடியாது. கதவுகள் இழுத்து மூடப்படும். வெளியே இருந்து நம்ம கதவு தரனால ஆண்டவர் எனக்கு யாரு தெரியாது என்று சொல்லிடுவார். இல்லாதபடி நம்ம முழித்திருக்கணும். 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறீர்களா? 11வது வசனம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்படி பண்ண கடுவோம் என்று சொல்லுகிறத பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ் வேர்ஸ் நீங்க வாசித்தீங்கன்னா அதுலதான் ஆரம்பிக்கும், then do this அப்படி என்று சொல்லி பாருங்க. இப்படி செய்ய வேண்டும் பவுல் சொல்லுகிறாரு. இப்படி நீங்கள் செய்ய வேண்டும். எப்படிங்க செய்ய வேண்டும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் காலத்தை அறிந்து கொண்டு இப்படி நீங்க செய்ய வேண்டும். காலத்தை அறிந்து கொண்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு இந்த காலகட்டத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 56 நோட்ஸ் எடுக்கிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 56ல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதத்தை ஆராய்றவர்களை ஆண்டவர் ஏசுகிறார். இயேசு அவர்களை கண்டிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நேர காலத்தை நீங்க பார்த்து இது என்ன நேரம் என்று சொல்லி உங்களால அறிந்து கொள்ள முடியுது. ஆனா மேசியா கிறிஸ்து நான் வந்திருக்கிறேன், இந்த நேரத்தை நீங்க அறியாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு லூக்கா 12:56ல இயேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, அதே போல நம்மளும் இந்த காலகட்டத்துல என்ன காலம் கட்டம் என்று அறிந்து கொண்டு இப்படி செய்ய வேண்டும். அப்படின்னா நமக்கு இது என்ன காலகட்டங்கள்? இயேசுவோட 2வது வருகை நெருங்கி கொண்டு இருக்குது. இந்த காலகட்டத்தை அறிந்து கொண்டு இப்படியாக செய்ய வேண்டும் பவுல் சொல்லுகிறார். எப்படியாக செய்ய வேண்டும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையிலே எழுந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? காலையிலே அலாம் அடிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எந்திரிக்கிறோம், விழித்திருக்கிறோம், எந்திரிக்கிறோம். தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம். அப்ப முதல் காரியம், நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம்னா பவுல் சொல்லுகிறாரு காலத்தை அறிந்து கொண்டு இதை நீங்க செய்யுங்கள். முதல் காரியம் என்ன செய்யணும்னா விழித்திருக்கணும். we must be awake, wake up. என்னோட முதல் பாயிண்ட் அதான், wake up, விழித்திருக்க வேண்டும். வாசிங்க வசனம் 11 மறுபடியும் வாசிங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். ஓகே, தேங்க்ஸ். பாருங்க, விழித்திருக்க வேண்டும். தேவஜனமே, முதல் காரியம் நம்ம எந்திரிக்க வேண்டுங்க. we need to wake up. எந்திரிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறாரு நம்ம எந்திரிக்க வேண்டும். ஏன்னா தூங்கி கொண்டு இருக்கிறோம், தேவஜனமே, தூங்கி கொண்டு இருக்கிறனால பவுல் சொல்லுகிறாரு நீங்கள் எந்திரிக்க வேண்டும். இன்னைக்கு எந்திரிக்க வேண்டும். யார் எந்திரிக்க வேண்டும்? எந்திரிக்கணும்னா என்னங்க அர்த்தம் பாருங்க. இத பவுல் விழித்திருங்கள், எந்திரிங்கள் என்று சொல்லுகிறாருன்னா
நம்ம தூங்குறப்ப நம்ம மூச்சு விடுகிறோம், நம்ம வீரோடு இருக்கிறோம். ஆனா நம்ம சுத்தி என்ன நடக்குது என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னது போன மாதிரி தூங்குறான் பாருன்னு. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா நமக்கு வீடு இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சுவாசிக்கிறீர்கள், உங்களுக்கு வீடு இருக்குது, நீங்க மூச்சு விடுகிறீர்கள். ஆனா நான் வைத்திருக்கிற காரியங்கள், நான் சொல்லுகிற காரியங்கள், நான் செய்து வருகிற காரியத்தை நீங்க என்ன நடக்குதுன்னு அறியாமல் இருக்கிறீர்கள். யார் தெரியுமா? நம்ம நித்திரைக்குள்ளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில நித்திரைக்குள்ளாக இருக்கிறோம். அதனாலதான் மூச்சு விட்டாலும், நம்ம சுவாசித்தாலும் ஆவிக்குரிய ரீதியில நம்ம இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன சூழ்நிலையில இந்த உலகம் இருக்குது, ஆண்டவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியாம நம்ம இருக்கிறோம். தேவஜனமே, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் திருடன் எத்தனை மணிக்கு வருகிறான் திருடுறதுக்கு? நீங்களாம் நம்மளாம் தூங்கி கொண்டு இருக்கப்ப திருட வருவான். மத்தியானம் திருட வந்தானா நம்ம முழிச்சிருப்போம். அதனால அவன் வர மாட்டான், அவன் ராத்திரி தான் வருவான். எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறப்ப ஏன் நமக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் திருடி போகிறதுக்கு, கொள்ளை அடிக்கிறவன் ராத்திரி தான் வருவான், மத்தியானம் வர மாட்டான். தேவஜனமே, ஏன்னா நமக்கு தெரியாது. அதே போல தூக்கத்துல சில நேரத்துல புலம்புறதும் உண்டு. என் வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். ஒரு தடவை தூங்கி கொண்டு இருக்கிறோம், ராத்திரி எல்லாம் சின்ன வயசுல தூங்க போகிறோம். திடீர்னு பக்கத்துல யாரோ தட்டிட்டு, வீட்டு சாவி கொடு, வீட்டு சாவியை கொடு, எங்க வீட்டு சாவி அப்படின்னு. நான் திரும்பி பார்த்துட்டு, என்னடா வீட்டு சாவி, என்ன வீட்டு சாவி, வீட்டுல தானே இருப்போம், தூங்கி கொண்டு இருக்கிறோம். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, தூக்கத்துல நமக்கு தெரியாது, நம்ம பேசுறது நமக்கு தெரியாது. சில பேர் கொட்டாய் விடுவாங்க, நீ கொட்டாய் விட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. கொட்டாய் விடுறது கூட தெரியாது. ஏன்? தூங்கி கொண்டு இருந்தா ஒன்னும் தெரியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாது. அதான் பவுல் சொல்கிறார், நீங்க இதை செய்ய வேண்டும். முதல் காரியம் என்னது? விழித்திருங்கள், எந்திரீங்க. தூக்கத்துல இருந்தது போதும், தூக்கத்துல இருந்தது போதும் என்று சொல்லி பவுல் என்ன சொல்கிறாரு? 2 காரணத்தை கொடுக்கிறார். முதல் காரணம் என்னது? உங்களோட ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது, நீங்க நினைத்ததோட இன்னும் சமீபமா இருக்குது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, ரட்சிப்பு என்று நம்ம பார்க்கிறது எந்த ரட்சிப்புனா, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். யோசிக்கலாம், என்ன நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, ரட்சிப்பு சமீபமா இருக்குன்னு பவுல் சொல்லுகிறாரு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோமே. பவுல் சொல்லுகிற ரட்சிப்பு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு கிடையாது. பாருங்க, நம்ம ரட்சிப்பு வந்ததுக்கு அப்புறம் ரட்சிப்பு அப்படியே நிக்கிறது கிடையாது. நம்ம ரட்சிப்புல வளருகிறோம், ரட்சிப்புல நம்ம வளருகிறோம், இன்னும் ஆண்டோட நெருங்குறோம், இன்னும் ஆண்டு ஏத்துக்கிறோம். ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியம் நம்ம செய்ய மாட்டோம். அப்படியே அந்த ரட்சிப்பை நம்ம வளர்ந்து 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 அது எப்ப பரிபூர்ணமா மாறுகிறதுனா கிறிஸ்துவோட 2வது வருகை. அதனாலதான் பவுல் இங்க சொல்லுகிறாரு, உங்களோட ரட்சிப்பு, அதாவது ஆண்டவரோட வருகை இன்னும் சமீபமா இருக்கிறது அப்படின்னு. ஆண்டோட வருகை நெருங்கி கொண்டு இருக்குது. அதுதான் முழுமையான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்புங்க? ஆண்டோட நம்ம பாலுகத்துல எடுக்கப்பட்டு ஆண்டோட இருக்குது அந்த முழுமையான ரட்சிப்பு. அதான் பவுல் சொல்லுகிறாரு, விழித்து இருங்கள். அந்த 2வது வருகை, அந்த முழுமையான ரட்சிப்பு கொடுக்கிற நாட்கள் வந்து கொண்டு இருக்குது. தேவஜனமே, வந்து கொண்டு இருக்கிறனால தான் நம்ம ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பஸ் நம்ம எடுக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு ட்ரெயின் எடுக்கிறோம் 5 மணிக்கு காலையிலேயே, வெள்ளனையே எந்திரிச்சு போய் நிக்கணும், இல்லைன்னா ட்ரெயின் விட்டுட்டு போயிடும். அதே மாதிரிதான் பிளைட்ல நம்ம போனாலும், பிளைட்ல போனா 2 மணி நேரம் சீக்கிரமா இருக்கணும். சாதாரண ஒரு விஷயம், சாதாரண ஒரு பிளைட், சாதாரண ஒரு ட்ரெயினுக்கு நம்ம சீக்கிரமாக இருக்கணும்னா, ஆயத்தமா இருக்கணும்னா, நமக்கு முழுமையான ரட்சிப்பு கொடுக்கிற ஆண்டோட 2வது வருகைக்கு நம்ம தூங்கி கொண்டிருந்தா எப்படிங்க இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்ப்போம். தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, விழித்திரு, வேக் அப். ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. அதே வசனத்துல நம்ம திரும்பி நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. என்னது சென்று போயிற்று? என்ன வருகிறது? பகல் சமீபமாயிற்று. பகல் சமீபமாக இருக்குது. பவுல் சொன்னாரு, ரட்சிப்பு ரட்சிப்பு சமீபமா இருக்குன்னு பவுல் சொன்னாரு. இப்ப என்ன சொல்கிறான்னா, விழித்திரு. ஏன் தெரியுமா? பகல் வருகிறது. வேதத்தை நம்ம பார்க்கிறோம், என்னைக்குமே நம்ம வேதத்துல ஒண்ணு பார்க்கிறது உண்டு.
இருளு, இருட்டு, ராத்திரி எல்லாமே வேதத்துல பிசாச குறித்து பேசுகிறதாக இருக்குது. பகலு, வெளிச்சம், இது எல்லாமே இயேசுவை குறித்து பேசுகிறதாக இருக்குது. அதனால அத சிந்தனை வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிசாசனோட காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாவத்தினோட காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப பகல் சமீபமா இருக்குது. என்னது? ஆண்டவர் வருகிற நாட்கள் சமீபமாக இருக்குது. பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கையோட நாட்கள் சமீபமாக இருக்குது. ஆண்டோட 2வது வருகை சமீபமாக இருக்குது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்படி சமீபமா இருக்கிறதுனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்க விழித்திருங்கள். நம்ம விழித்திருக்க வேண்டும் தேவஜனமே. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டிருந்தோம்னா நம்ம ஆண்டவரை காண முடியாது. we will miss the boat. we will definitely miss the boat. தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, விழித்திரு, உங்களுடைய ரட்சிப்பும் சமீபமாக இருக்குது, பகலும் சமீபமாக இருக்குது. தூங்குறப்ப எப்ப அங்க தூங்குவோம்? ராத்திரி தான் தூங்குவோம், இருட்டுலதான் நம்ம தூங்குவோம், பகல தூங்குறது கிடையாது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் வசனம் 13 நீங்க வாசிச்சீங்கன்னா நீதிமொழிகள் தெளிவாக போட்டு இருக்குது, தூக்கத்தை நேசிக்காத என்று சொல்லி. அதே போல நீதிமொழிகள் 25, 33, 34 சொல்லுகிறது, அப்படியே தூக்கத்துக்குள்ளாக நம்ம இருந்தோம்னா, தூக்கத்தை நம்ம நேசித்துக் கொண்டு தூக்கத்திலே நம்ம இருந்தோம்னா சுத்தி நடக்கிற தீமை எல்லாம் நம்மளை தாக்கும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம் தேவஜனமே. அதே போலதான் ஆவிக்கு ரீதியில நம்ம தூங்கி கொண்டிருந்தோம்னா, ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்காம நம்ம இருந்தோம்னா, ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாம நம்ம இருந்தோம்னா, இப்படிதாங்க பிரச்சனையும் அழிவும் நம்மளை காத்து கொண்டிருக்குது. ஏன்னா தூங்கி கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில. தேவஜனமே, விழித்திருப்போம், சமீபமாக இருக்குது. the time is near, the day is near. சமீபமாக இருக்கிறது தேவஜனமே, ஆயத்தமாக இருப்போம். ஆயத்தமா இருக்கணும்னா நம்ம விழித்திருக்கணும். முதல் காரியம் நம்ம விழித்திருக்கணும் தேவஜனமே, தூங்கி கொண்டு இருக்க வேண்டாம். என்னோட அப்படியே நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 1-11 வீட்டுல நீங்க வாசிங்க நேரம் இருக்கிறப்ப. இந்த ரோமர் 13வது அதிகாரத்துக்கு அது ரொம்ப சரியாக ஒத்து போகிற வசனமாக காணப்படுகிறது. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் வசனம் 1-11. சரியா? இதுல ஒரு 3-4 வசனத்தை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்க, 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 2. பவுல் எழுதுகிறார் தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு, ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது. எவ்வளவு சமீபமாக இருக்குது? ரொம்ப சமீபமாக இருக்குது. அதை எப்படிங்க வரும்? 2வது வசனத்தை பாருங்க. பவுல் சொல்லுகிறாரு, திருடன் வருகிறது போல திடீர்னு வரும். அது எப்ப வரும்னு தெரியாது. வருகிற நேரத்தை நம்ம தூங்கி கொண்டிருந்தோம்னா திருடன் என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிருவோம். அப்படி இருக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், திருடன் திடீர்னு வருவான். அதே போல ஆண்டவரும் திடீர்னு வருவார். அதனாலதான் நம்ம விழித்திருக்க வேண்டும் தேவஜனமே. 3வது வசனத்தை பார்க்கிறோம், அது திடீர்னு என்று வரும், சமீபமாக இருக்குது என்று பவுல் சொல்கிறார். 4வது வசனத்துல முக்கியமான காரியமாக இருக்குது. நம்ம ஆயத்தமாக இல்லாம இருந்தோம்னா நம்ம ஆச்சரியப்படுவோம், ஐயோ இயேசு வந்துட்டாரா அப்படின்னு. ஆனா நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா நம்ம அப்படி பயந்து போக மாட்டோம். இயேசு வந்துட்டார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக ஆயத்தமாக இருப்போம். 9 மணிக்கு வேலைக்கு போனோம், வீட்டுல எழுப்புவாங்க, 8:55 ஆச்சு, 9 மணிக்கு வேலை, என்ன நீ போலையா அப்படின்னு. எப்படி எந்திரிப்போம்? எவ்வளவு ஆச்சா? லேட் ஆச்சா? ஐயோ இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? அந்த மாதிரி பயந்து போயிருவோம். எப்ப தெரியுமா? தூங்கி கொண்டு இருந்தா இயேசு வர்றப்ப. தேவஜனமே, பவுல் சொல்லுகிறார், விழித்திருங்க, அவர் எப்ப வருவார்னு தெரியாது, ஆயத்தமாக விழித்திருங்கள். வேக்கா தூங்குனது போதும் தேவஜனமே. ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாருமே தூங்குனது போதும். யோசிச்சு பார்ப்போம். நம்ம விழித்திருந்தோம்னா நம்ம திருச்சபை எவ்வளவாக வளர்ந்திருக்கும். நம்ம விழித்திருந்தோம்னா நம்ம திருச்சபை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்பயும் ஓய்ந்து பேர்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம விழித்திருந்த ஆண்டோட சித்தத்தை, ஆண்டோட வார்த்தை நம்ம கேட்டு நம்ம செயல்பாடுகளாக நம்ம வைத்திருக்கோம். திருச்சபையில ஏன் நிறைய திருச்சபையில பிரச்சனை நடக்குது? ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அதான் சத்தியம். கிறிஸ்தவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறாரு, எந்திரி, டைம் ஃபார் யூ டு வேக் அப்.
டைம் ஃபார் வேக் அப். தேவஜனமே, நம்ம எந்திரிக்கிறதுக்கு நாட்கள் வந்துருச்சு. தேவஜனமே, எந்திரிப்போம். அதே போலதான் எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 14 சொல்லுகிறது, விழித்திருங்கள், ஆண்டவர் உங்க மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி. தேவஜனமே, எபேசியர் 5:14 எழுதி வைக்கிறவர்கள் எழுதி வைத்துக் கொடுங்க. தூங்கி கொண்டிருக்கிறோமா? எழும்பி பிரகாசிப்போம், விழித்திருப்போம். விழித்திருந்தாதான் ஆண்டவர் நம்ம மேல பிரகாசிக்க முடியும். தேவஜனமே, ஆவிக்குரிய ரீதியில முதல் காரியம், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் விழித்திருக்க வேண்டும். We have to wake up. அது இன்றைக்கு இந்த நாளாக இருக்கட்டும். ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எந்திரிக்க வேண்டும். தேவஜனமே, அடுத்தது எந்திரிச்சோன்னா என்னங்க பண்ணுவோம்? திருசபையாக இருந்தா கேள்வி நான் கேட்கலாம், நீங்க பதில் கொடுக்கலாம். இப்ப கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல. எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சோன்ன மூஞ்ச கழுவுவோம், பல்லு வளக்குவோம், குளிப்போம். அப்படின்னா எந்திரிச்சோனே நம்ம அடுத்தது என்னங்க பண்ணணும்? கழுவணுங்க, சுத்தப்படுத்தணும். We have to wash up. After wake up, we have to wash up. வேலைக்கு எப்படிங்க போவோம்? குளிக்காம போறோமா? வேலைக்கு எந்திரிச்சுன்னு அப்படியே போயிடுறோமா? கிடையாது. என்ன பண்றோம்? குளிக்கிறோம். எதுக்குங்க குளிக்கணும்? சுத்தமாக போகிறதுக்கு. அழுக்கு இருக்க கூடாது. அதான் இப்ப நிறைய இருக்குது. கால்கேட்டு, பயங்கரமான கால்கேட்டு, ஃபேஸ் வாஷ், அதுக்குன்னு தனியா ஒரு ஃபேஸ் வாஷ், நீவியா ஃபேஸ் வாஷ், கானியா ஃபேஸ் வாஷ், கால்கேட்டு, டாலி, சாவுக்காரமா எத்தனையோ வந்துருச்சு. கால்கேட்டும் டூத் பேஸ்ட் எத்தனையோ வந்துருச்சு. சாவுக்காரம் விதமா இருக்குது. பாடி சோப் விதமா இருக்கு. எது எதுவும் பண்றோம். ஏன் சுத்தமா வச்சுக்கணும்? எல்லாத்தையும் வீட்டுல வச்சு நம்ம பாய்க்கிறோம். ஏன் சுத்தமா இருக்கணும்? ஆனா என்னதான் சுத்தமா பாய்ச்சாலும் டெட்டால்ல கூட என்ன போட்டிருக்குன்னா 99.99% தான் போட்டிருக்கோம். எதுவுமே 100% சுத்தத்தை கொடுக்காது. ஒரே ஒரு ஆள் சுத்தத்தை கொடுக்கறதுனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம பாவத்தை 100% மன்னித்து மறுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் நம்ம வாஷ் அப் பண்றோம்? எதுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம்? அழுக்கு எல்லாத்தையும் உடம்புல இருந்து வெளியாக்குறதுக்கு. ஆமா தானே? சுத்தமா இருக்கணும். வேர்வை, அழுக்கு எல்லாம் உடம்புல இருந்து போகணும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம இன்னைக்கு எந்திரிச்சோனே நம்ம வாஷ் அப் பண்ணணும். வாஷ் அப் என்னத்துக்கு நம்ம வாஷ் அப் பண்ணணும்? அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அதே 12வது வசனம் தான். மறுபடியும் வாசிக்க நம்ம கேட்போம். 12வது வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. முதல் காரியம் தள்ளி விடணும். தள்ளி விடணும்னா என்ன? அது பொதுவா கழுவுறது தான். நமக்கு தேவையில்லாத காரியம். நம்ம தேவையில்லாத காரியத்தை தான் தள்ளுவோம். தேவையில்லாத காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுக்கி வைப்போம், தள்ளி வைப்போம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைத்து, அசுத்தமான காரியத்தை தள்ளி வைத்து. அப்படின்னா காலையிலே எந்திரிச்சோன, ஆவிக்குரிய ரீதி நம்ம எந்திரிச்சோன, விழித்திருவு வந்ததுக்கு அப்புறம், விழித்திருந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது தேவையில்லாத தள்ளி வைக்கணும், தேவையில்லாத சுத்தம் பண்ணணும், பாவத்தை சுத்தம் பண்ணணும். அதான் பவுல் சொல்கிறார், முதல் காரியம் we have to wash up the sin. பாவத்தை எல்லாத்தையும் தள்ளி வைத்து, பாவத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைத்து, தவறான சிந்தனைகள், தவறான பேச்சுகள், தவறான யோசனைகள் எல்லாத்தையும் தள்ளி வைத்து நம்ம வாழ வேண்டும். தேவஜனமே, சுத்தமாக இருக்க வேண்டும். தேவஜனமே, ஆண்டு பார்வையில சுத்தமான ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டு சொல்கிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமா இருங்கள். because I am holy, you must be holy. இன்னைக்கு பாவத்தின் காரியங்களை நம்ம என்ன பண்ண? தேவஜனமே, தள்ளி வைக்க வேண்டும். தேவஜனமே, தள்ளி வைக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. நின்ற பகுதியில இருந்து, நின்ற வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிங்க. டெனிஸ், நீங்க மியூட் பண்ண வேண்டாம், அன்மியூட்ல இருங்க. வாசிங்க. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். வெள்ளியின் ஆயத்தங்களை தரித்திருக்க. ஒளியின் பாருங்க,
நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? என் ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஒரு ஒளி அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒளியின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் தேவஜனமே. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்க வந்த தேவனாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார் என்ன, அது நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒளியின் காரியங்கள் கிரிய செய்யணும் என்று சொல்லி அதனாலதான் சொல்லுகிறார், பாவத்தின் காரியத்தை தள்ளி வைத்து ஒளி கொடுக்கிற காரியங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில சுத்தமான காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அசுத்தமான காரியத்தை தள்ளி விடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். சீராய் நடக்க கடவோம். என்ன பண்ணோம்? தள்ளி வைக்கணும். அடுத்தது சுத்தமாக வாழ வேண்டும். என்னத்தெல்லாம் தள்ளி வைக்கணும்? பவுல் அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, 12வது அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய காரியத்தை பவுல் சொல்லுகிறாரு. கோபம், ரிவெஞ்ச், ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன். பழி வாங்குறீங்களா? அது நான் பார்த்துக்கொள்றேன், அது உங்க வேலை கிடையாது. நீ என்ன பண்ணணும்? 12வது அதிகாரம் கடைசி பகுதியில வாசிச்சு நீங்க வந்தீங்கன்னா 13வது அதிகாரம் ஆரம்பத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழி வாங்குறது நானு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணு? உன்னை வெறுக்கிறவனை நீ நேசி, வெறுக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, வெறுக்கிறவனுக்கு தண்ணியை கொடு, உனக்கு எதிராக செய்யறவனை நீ நேசி. அதையும் பவுல் சொல்லிட்டு இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறாரு? வேஷ்டித்தனம், காம விபகாரங்கள், பொறாமை, கோபம், அது எல்லாத்தையும் தள்ளி விட்டு சீராய் வாழ கடவோம், பரிசுத்தமாய் வாழ கடவோம், ஆண்டவருக்கு உண்மையா வாழ கடவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. அப்படின்னா 2 காரியம் பார்க்கிறோம். எந்திரிப்ப நம்ம எதுக்கு குளிக்கிறோம்? குளிச்சுட்டு நம்ம அழுக்கெல்லாம் வெளியாக்குறதுக்கு. 2வது என்ன பண்ணுகிறோம்? பவுடர் அடிப்போம், பெர்ஃப்யூம் அடிப்போம், டியோடரண்ட் போடுறோம். எல்லாம் என்னத்துக்கு? திரும்பி அந்த நாத்தம் வரக்கூடாது, திரும்பி அந்த அழுக்கு வரக்கூடாது. அதேதான் ஆண்டவரும் சேர்த்துறாரு. ஆவிக்குறையில வெளுத்திருந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு? உன்னை சுத்தம் பண்ணு. அழுக்கானது அசுத்தமானது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, எப்படி உன் சரீரத்துக்கு நீ அழுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பவுடர் அடிக்கிறோமோ, வாசமா இருக்கணும் பெர்ஃப்யூம் பாய்க்கிறோமோ, அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலையும் நீ என்ன பண்ணு? சரியான காரியத்தை செய், பரிசுத்தமான காரியத்தை செய் அப்படின்னு இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, இன்னைக்கு நம்ம பாவத்தை விட்டுட்டு ஆண்டவரை நம்ம தேடி வருவோம் தேவஜனமே. பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ வருவோம் தேவஜனமே. ஏன்னா அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சுத்தம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம், சுத்தம் பண்ணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவஜனமே. ஞாபகம் வருது ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். சொல்லியிருக்கிறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். ஞாபகம் வருகிறது, சிறு வயதுல இருக்கும்போதே கம்பத்துல நாங்க இருக்கிறப்ப அங்க தண்டாஸ் அங்காட் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தண்டாஸ் அங்காட் இந்த அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை அந்த போல வந்துட்டு சுத்தம் பண்ணுவார்கள். வெளியே இருந்து ஆள் வந்து எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தண்டாஸ் அங்காட். அப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை என்ன நடந்துச்சு, நானு பேருந்து இருக்கிறப்ப டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டேன், போகிறப்பயே அதுக்குள்ளார நான் விழுந்துட்டேன். எதுக்குள்ளாரன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அழுக்கு, அந்த அசுத்தத்துக்குள்ள நான் விழுந்துட்டேன். விழுந்தோடனே நான் எந்திரிச்சு என்ன தெரியுமா பண்ணேன்? அப்ப வீட்டுல அம்மா இல்ல, அப்பா எல்லாம் வெளியே போயிட்டாங்க, பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க கம்பத்துல. அப்ப நான் என்ன பண்ணேன், கூப்பிட்டோடனே பாட்டின்னு நான் கூப்பிட்டேன். பாட்டி நான் உள்ளுக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு. பாட்டி என்ன பண்ணாங்க, கேட்டோடனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பாட்டி வந்து இந்தியால இருந்து வந்தவங்க, சாரியை தான் இப்பதான் கட்டியிருப்பாங்க. சாரியை எப்படி தூக்கி பிடிச்சி ஒரு கையில கிணறு, அப்ப கம்பத்துல வந்து கிணறு இருக்கும், கிணறுல தண்ணியை மொண்டு ஒரு கையில சவுக்காரம், இன்னொன்னு ஒரு கையில தண்ணிய தூக்கிட்டு சாரிய தூக்கி பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்க பாருங்க. அந்த நேரத்துல எங்க பாட்டி இந்தியால இருந்திருந்தா அந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு ஓட்டம் பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்து என் கால்ல அவ்வளவு அழுக்கு இருக்கு, அவ்வளவு அசிங்கம் இருக்கு, பார்க்கவே கிடையாது. கிளவ் போட்டுட்டுலாம் சுத்தம் பண்ணல, கையால என்ன பண்ணாங்க, கால்ல தண்ணி ஊத்தி சவுக்காரத்தை போட்டு என் காலை சுத்தமா கழுவி எடுத்தாங்க. இது நான் ஏன் சொல்லுகிறேன்னா, என் பாட்டி என் கால்ல இருக்கிற அழுக்கியா அப்படி சுத்தம் பண்றாங்கன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை எவ்வளவாக நான் அவரை கூப்பிடும் போது அவர் சுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்.
அதேதான் எசேக்கியேல் 36வது அதிகாரம் வசனம் 25 நீங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:25 வசனம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், சுத்தமான ஜலத்தை உங்க மேல நான் தெளித்து உங்களை நான் சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லி. அப்படின்னு ஆண்டவர் சுத்தம் பண்ண ஆசைப்படுகிறார். God's desire is to clean us, to wash us clean, to make us pure, to make us fresh. சுத்தமாக அழுக்கெல்லாம் போய் நம்ம சுத்தம் பண்ண ஆசைப்படுகிறார் ஆண்டவர். தேவஜனமே, 2 காரியங்கள், நாட்கள் சமீபமாக இருக்குது, இதை நீங்க செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். முதல் காரியம் விழித்திருப்போம். 2வது சுத்தமாக இருப்போம். வேக் அப், வாஷ் அப். சரி, காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், அடுத்தது கிளம்புவோம், சுத்தமாகும், குளிப்போம், பவுடர் அடிப்போம், பெர்ஃப்யூம் அடிப்போம், எல்லாம் செய்கிறோம். 3வது என்ன பண்ணுவோம்? 3வது உடுத்துவோம், ட்ரெஸ் அப். நம்ம எங்க போறோம்னு சொல்லி நம்ம உடுத்துவோம். எங்க போறோமோ அதன் பிரகாரம் நம்ம உடுத்துவோம். திருச்சபைக்கு வரும்போது அழகாக ட்ரெடிஷனல் சட்டை போட்டு அழகாக நம்ம வருவோம். வேற எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா எங்க போறோமோ அதன் பிரகாரம் நம்ம போவோம். இன்னைக்கு ஆண்டோட வருகை சமீபமா இருக்குது. நம்ம என்னத்த உடுத்த போகிறோம்? The Lord's day is near, the time is near. What are we going to clothe up with? What are we going to dress up with? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14வது வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் பைபிள்ல தரித்துக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கு, உடுத்திக் கொள்ளுங்கள்னு போட கிடையாது. ஆனா கிரீக்கல் மொழியிலும் இங்கிலீஷ் நீங்க வாசித்தாலும் அழகாக மறுமொழித்திருக்கிறார்கள். க்ளோத் அப். நீங்க யோசிக்கலாம், ஏன் க்ளோத் அப்? ஆண்டவரை எப்படி நம்ம உடுத்திக் கொள்வோம்? அதை நான் சொல்லுகிறதுக்கு முன்பதாக இன்னொன்னு ஒரு வசனத்தை நான் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 11. இது ஒரு முக்கியமான வசனமாக காணப்படுகிறது. மத்தேயு 22:11வது வசனம். தேவஜனமே, இந்த பகுதியில ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் கதையை சொல்லுகிறாரு. நிறைய பேர் அழிக்கப்படுகிறார்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது, நிறைய பேர் அழிக்கிறாரு. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு? ஆண்டவர் கதை சொல்லிட்டு இருக்கு. அந்த ராஜா என்ன பண்றாரு? வருகிறாரு, அந்த பந்திக்கு வருகிறாரு. நிறைய பேர் அழிக்கப்பட்டிருக்காரு. ஆனா நிறைய பேரு உடைகளை சரியான உடைகளை போடல. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு ஜீன்ஸ் போட்டு போனா என்னங்க ஆகும்? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு ஜீன்ஸ் போட்டு மொட்டை கை போட்டுட்டு ஷார்ட் ஸ்லீவ் போட்டு போனா ஸ்கூலுக்கு என்ன ஆகும்? ஸ்கூல்ல ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க ராஜா அழைக்கிறாரு பந்திக்கு. நிறைய பேர் எப்படி வருகிறார்கள்? ஏதோ ஒரு உடைகளை போட்டு வருகிறார்கள். எல்லாத்தையும் தூக்கி என்ன திரும்ப பண்ணாங்க? தூக்கி வெளியே வீசியாச்சு அந்த கதையில. இன்னைக்கு ஆண்டோட வருகிறது. நம்ம என்னத்த உடுத்தி இருக்கோம்னு ஆண்டவர் பாருகிறார். இப்ப இங்க சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவ உடுத்த வேண்டும் தேவஜனமே. You have to clothe yourself with Christ. அதுக்கு என்னங்க அர்த்தம்? இயேசுவை எப்படி நம்ம உடுத்தி கொள்றது? இயேசு என்ன உடையா போட்டுக் கொள்றதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த உடைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி இந்த வார்த்தையை பவுலு இங்க மட்டும் பயன்படுத்தல, அவர் எழுதின நிறைய கடினத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக போகிறேன். அதுக்குள்ளாக நான் கொண்டு போகும்போது உங்களை புரிந்து கொள்ள முடியும். தேவஜனமே பாருங்க, இயேசுவை உடுத்து கொள்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவோட குணாதிசயங்களை நம்ம வாழ்க்கையில காட்டுகிறது. ஆண்டோட குணாதிசயங்களை நம்ம வாழ்க்கையில காட்டுகிறது தான் உடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதுக்கு அர்த்தம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 27. கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 27. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறாரு, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணுகிறோமா? உடுத்திக் கொள்கிறோமா? ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நம்ம ஆண்டவர் உடுத்திக் கொள்கிறோம். அதே போல கொலோசியர் 3வது அதிகாரம், இதெல்லாம் பவுல் தான் எழுதுகிறாரு. ரோமரும் பவுல் தான் எழுதுகிறார்.
கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 10 12. Colossians chapter 3 verse 10 and 12. அதுலயும் பவுல் அதான் சொல்லுகிறார். என்னத்துல உடுத்திக் கொள்ளுமா? படைத்தவர், the creator's image. Clothe yourself with creator's image and show good characteristics. நல்ல குணாதிசயங்களை காட்டுங்க என்று சொல்லி கொலோசியர் 3:10-12 நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, இந்த வசனத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது நன்றாகவே தெரிகிறது பவுல் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரை உடித்துக் கொள்ளுகிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டு போல குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில காட்ட வேண்டும். அதனாலதான் 13வது வசனமும் 12வது வசனத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, காம விமகாரங்கள், கோபங்கள், பொறாமைகள் இது எல்லாத்தையும் விட்டு விட்டு கிறிஸ்துவ நம்ம உடித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அசுத்தமானதை தள்ளிவிட்டு அசுத்தமானதை பிடித்துக் கொள்ளாமல் பரிசுத்தமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அது எப்பங்க? கிறிஸ்துவ நம்ம உடித்துக் கொள்ள முடியும். அப்படின்னா ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறோம், பழையவைகள் உடைந்து போகிறது, புதியவைகள் வருகிறது என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அசுத்தமானதெல்லாம் போயிட்டு தண்ணி விட்டு வெளியே வரும்போது புதிய ஜீவனாக நம்ம வருகிறோம். அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம உடைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் குணாதிசயம் நம்ம வருகிறோம். இப்ப ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது விழித்திருங்க. விழித்திருந்ததுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணுங்க, அசுத்தமானதெல்லாம் கழுவிட்டு சுத்தமாகுங்க. அடுத்தது எண்ணெய் உடைத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பழைய துணி போடுவோமா? இல்ல, குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நல்ல புது துணியை போடுவோம். அதே போலதான் அசுத்தமானதை கழுவிட்டு எண்ணெய் உடைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா we have to wake up, we have to wash up and we have to dress up. இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவஜனமே, ஆண்டரை உடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டரை உடித்துக் கொண்டா என்ன தெரியுமா இன்னொன்னு ஒரு காரியம் நடக்கும்? திரும்பி அது 14வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணக்கூடாதா? பாவத்தின் சுபாவங்களுக்கு இன்னும் நீங்க அதை ஆசைப்படாம அதை வாஞ்சிக்காம ஆண்டவரை நம்ம தரித்து கொள்ளணும். இங்கிலீஷ்ல அழகாக போட்டிருக்கு, டோன்ட் கிராட்டிஃபை யுவர் சின்ஃபுல் நேச்சர். பாருங்க, அப்படின்னா ஆண்டரோட குணாதிசயம் நமக்கு வரும்போது பாவத்தின் ஆசைகள், பாவத்தின் விருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வராது. தேவஜனமே, இன்னும் பாவத்தின் ஆசைகள் வருகிறதா? பாவத்தின் சிந்தனைகள் வருகிறதா? தவறான பார்வைகள், தவறான காரியங்கள், தவறான யோசனைகள், கோபம், முன்கோபம், பொறாமை, வெறுப்பு வருகிறதா? அப்படின்னா நம்ம வேற எதையோ உடுத்தி கொண்டு இருக்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் நம்ம உடுத்தி கொண்டிருந்தா இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது கூட நம்ம அதை மேற்கொள்ள முடியாம இருக்குதா? அப்ப நம்ம வேற எதையோ உடுத்தி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். தேவஜனமே, ஆராய்ந்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் வார்த்தை எப்படியாக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரை உடுத்திக் கொள்ளும், ஆண்டவரை உடுத்திக் கொள்ளும், ஆண்டோட குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில வரட்டும். அதுவே சிறந்ததாகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. சார்டிஸ் என்ற திருசபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 1-6. 7 திருசபைக்கு ஆவியானவர் எழுதுகிறார். அதுல ஒரு திருசபை சர்டிஸ். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 1-6. இந்த திருசபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, மேற்கொள்கிறவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படும், வெள்ளை உடை கொடுக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் என்னைக்குமே, 2வது பாயிண்ட் நான் சொன்னேன், ஆண்டவர் என்னைக்குமே சுத்தம் பண்ண ஆசைப்படுகிறார். ஆனா அதே போல ஆண்டவர் என்னைக்குமே உடைக்கிறதுக்கும் ஆசைப்படுகிறார். சர்டிஸ் திருசபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாரு மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் வெள்ளை உடையை நான் கொடுப்பேன், அங்கியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. சுத்தமான வெள்ளை. எதுக்கு சுத்தமான வெள்ளைன்னு ஆண்டவர் சொல்லணும்? ஏதாச்சும் ஒரு தட்டைன்னு சொல்லாம, அப்படின்னா பரிசுத்தமானது, அதுல ஒண்ணு கூட கருப்பா பாவம் இல்லாத சட்டைய, ஒரு உடைய நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு இந்த 3 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் 11வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இப்படியாக ஆரம்பிக்கிறார்.
நேரத்தை அறிந்து கொண்டு இதை செய்யுங்கள். என்னங்க செய்யணும்? நேரத்தை அறிந்திருக்கணும். முதல் காரியம் என்னது? ஆண்டோட வருகை நெருங்கிருச்சு. ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கு. சுத்தி பாருங்க, தேசத்தை பாருங்க. எத்தனை தேசத்துல ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை தேசத்துல எத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்குது. உலகத்திலே சிறந்த நாடு அமெரிக்கான்னு சொல்லுகிறோம். எத்தனை மரணம் எண்ணிக்கை ஏறிக்கொண்டு இருக்குது. யோசிச்சு பார்ப்போம் தேவ ஜனமே. யாரெல்லாம் மேல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் கீழே வந்து கொண்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பார்ப்போம். என்னைக்காச்சும் திருச்சபை கூடாம இருந்திருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். உபத்திரங்கள் வருகிற நாட்கள் யோசிச்சு பார்ப்போம். விழித்திருப்போம். முதல் நாட்காரியம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்து ஆண்டவரை நம்ம உடித்துக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, we have to wake up, realizing what season is this and what time is this, and then we have to wash away all the sins, and then dress up with Christ, Jesus Christ. தேவ ஜனமே, இந்த 3 காரியத்தை நம்ம சிந்தனை வைத்துக் கொண்டு விழித்திருப்போம். தேவ ஜனமே, ஆவிக்குரிய ரீதி நம்ம விழித்திருப்போம். இன்னும் தூங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டோட நெருங்குவோம், ஆண்டோட பேசுவோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். கூட நேரத்தை ஆண்டவர் சமூகத்தை நம்ம செலவிடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டு இந்த வேலிமா பாமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக, அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களோட பேசினதுக்காக நன்றி ராஜா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே ராஜா, எங்களோட நீ இருந்திருக்கிறீர், பேசியிருக்கிறீர். நன்றி. தொடர்ந்து எங்களோட நீ பேசும் நாட்கள் நாங்கள் கடந்து போகும்போதும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் விழித்திருந்து பாவத்திலிருந்து சுத்தமாகி ஆண்டவரே ராஜா உண்மையை உடைத்துக் கொள்ள, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் உடைத்துக் கொள்ள ஆண்டவரே, பொறாமைகள், கோபங்கள், ஆண்டவரே வெறுப்புகள், காம விபகாரங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒளிந்து போகட்டும். சுத்தமாக சீராக நாங்க வாழ எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. சிறந்த முறையை நாங்க வாழ, உம்முடைய குணாதிசயங்களை நாங்க வாழ, எப்படி அந்த அதிகாரம் முழுவதும் 12வது அதிகாரம் கடைசியில இருந்து 13வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை நீ வெறுக்க சொல்லிடும், அந்தந்த காரியங்களை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும். எங்களை நீ வழி நடத்தும் ஆண்டவரே. அவர் பேசுனதுக்காக நன்றி, எங்களோட இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீ பேசும் ஆண்டவரே. ஜெபிக்கும் போதும் வேத வாசிக்கும் போதும் வெளிப்படுத்துகளை நீ தாரும், தரிசனங்களை நீ தாரும், சொப்பனங்கள் மூலியமாக நீ பேசும். யோவேல் 2வது அதிகார வசனம் 28-32 நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தரிசனங்களை பார்ப்பார்கள், வயதானவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நீ வெளிப்படுத்துவீர் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல வெளிப்பாடு எங்களுக்கு தாரும். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நிச்சயமாகவும் கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி, உங்களோட பேசின தேவன் கண்டிப்பாக உங்களோட பேசியிருப்பார். பேசுகிற தேவனாக இருக்கிறார். பேசும்போது காது கொடுத்து நம்ம கேட்போம். கண்டிப்பாக அவர் பேசுவார். தேவஜனமே, இப்படியாக நம்ம இறுதிக்கு வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முடிப்போம். ஜெபிப்போம். ஆண்டு இந்த வேலிமா பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே